அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். இதில் உரைநடை பாடம் செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பில் அமைந்த பாடத்தில் கற்பவை கற்ற பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு வினா பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கக்கூடியது இரண்டாவது வினா. இரண்டாவது வினா உரையாடல், ஆசிரியரும் மாணவரும் உரையாடல் என்ற அமைப்பிலே வழங்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றையும் உள்ளீடு செய்து தேவைப்படும் வேளையில் வெளிப்படுத்துவது. இன்று மூளைக்கு இணையாக தொழில்நுட்பமும் முன்னேறி உள்ளது என கருத்தையும் படத்தையும் ஒப்பு நோக்கி கலந்துரையாடுக. படம் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் மாணவர் கலந்துரையாடுகின்ற அமைப்பு. 3 மாணவர்களும் ஆசிரியரும் கலந்துரையாடுகின்ற ஒரு நிகழ்வு. மாணவர்களே, இந்த படத்தை பார்த்தீர்களா? இந்த படம் தரும் செய்தியாது? ஐயா, மனித மண்டைக்குள் நிறைய புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்காங்க. ஐயா, நம்ம மூளை ஒரு நூலகமா ஐயா? ஐயா, நம்ம அறிவை வளர்க்கறதுக்கு மூளை மிகவும் தேவை ஐயா. மாணவர்களே, உங்களால் நேற்று வரை படித்த பாடங்களை நினைவில் வைக்க முடிகிறதா? ஆம் ஐயா. இல்லை ஐயா, படித்தாலும் மறந்து போய்விடுகிறது ஐயா. மாணவர்களே, நம்ம மூளையில் யூ வடிவ செல்கள் 3000த்திற்கும் மேலாக உள்ளன. யூ வடிவ செல்லா? அப்படின்னா அது எதற்கு ஐயா பயன்படுகிறது? மாணவர்களே, நம்ம மூளையில் யூ வடிவ செல்களில் நாம் படிக்கிற கேட்கிற எல்லா அறிவு செய்திகளுமே பதிவாகி நிறைந்து விடுகிறது. நமக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை நினைவாக்கி யூ வடிவ செல்லில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஐயா, யூ வடிவ செல்களில் எவ்வளவு செய்திகளை பதிவு செய்ய முடியும்? மாணவர்களே, ஏராளமான செய்திகளை பதிவு செய்து வைக்க முடியும். ஆனால் பதிவான செய்திகளை நினைவு ஆற்றலில் கொண்டு வர முடியாது. காரணம், மறந்து விடுகிறோம். ஐயா, நம்ம மூளையில் செய்திகளை பதிய வைப்பது போல நவீன அறிவியல் உலகில் புதிய கண்டுபிடிப்புகள் வந்துள்ளதா? மாணவர்களே, நல்ல கேள்வி. நவீன அறிவியல் உலகில் இயற்கை மூளைக்கு நிகராக செயற்கை மூளையாகிய கணினி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கணினிக்குள் எவ்வளவு செய்திகள் வேண்டுமானாலும் பதிவு செய்து வைக்கலாம். நினைவாற்றல் அதிகம். நம் தேவைக்கும் லட்சக்கணக்கான புத்தகங்களை அதில் பதிவாக்கம் செய்து வைத்து விடலாம். தேவைப்படும் போது செயற்கை நுண்ணறிவின் வழியாக படித்து பயன்பெறலாம். ஐயா, அப்போ புத்தகங்களோ நூலகங்களோ தேவையில்லையா? தேவையில்லை என்பதை விட கணினியில் பதிய வைத்தால் பாதுகாப்பதும் எளிது, படிப்பதும் சுலபம். படிக்கின்ற உங்களுக்கு கணினி தொழில்நுட்பம் மிகவும் அவசியம். நன்றாக சொன்னீர்கள் ஐயா. நீங்கள் கூறிய கருத்துக்களை பதிய வைக்கிறோம். நவீன தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துவோம். நன்றி மாணவர்களே. நன்றி ஐயா.